ஆ. ஏன் இப்படி வெயில்தால வேலை செய்யலாம்ல? ஏன் இப்படி வெயிலில் நடந்து சாகுற? பேசாமல் ஒரு கம்பெனிக்கு போயிருந்தாலும் நல்லா நிழல்ல வேலை செஞ்சுட்டு வந்திருப்பியா? நானும் முதல்ல விவசாயம் தான் பார்த்தேன். கடவுள் ஒரு கம்பெனியில் விட்டார். கம்பெனியில் போய் கொஞ்ச நாள் ஒரு 8 வருஷம் வேலை பார்த்தேன். கடவுளுக்கே பொறுக்கலை. பழையபடி நீ விவசாயத்துக்கே போடான்ட்டார். இந்த இவ்வளோ கட்டினையும் பாரு, எங்கேயும் போக பேசாமல் இங்கேயே இருந்துட்டேன். நானே எங்கேயும் உன்னை போவேன்டா? நீ கல்யாணம் ஆகி 6 மாதத்துலேயே விட்டுட்டு போகிறேன்டா. போய் மெட்ராஸுக்கு வைக்கிறதுக்கு பேசாமல் இங்கேயே வந்துட்டான். என்னை கூட்டி போய் நீ மெட்ராஸில் இருக்க என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்ல வந்து நான் போக விட மாட்டேன்ட்டேன். இப்படி வெயிலில் கிடந்து கடவுள் உன்னை இப்படித்தான் இங்கே கிடக்கணும்னு போட்டுருச்சு. எளிதே காய்ந்தா 7 புளிக்கையும் காயுதுன்றது ஒன்றால் நான் காயிறேன். கடவுள் கடைசியில் நீ விவசாயத்துலேயே இருந்து சொல்லி கொண்டு வந்து விட்டார். நானும் உன் கூடயே சேர்ந்து இந்த வெயிலில் சீப்பட்டு சின்னப்படுறேன். என்ன செய்யறது? நம்ம தலையெழுத்து. கேட்டால் பாண்டிச்சேரியில் வேலை பார்க்குறான்னு பந்தாவை வேற சொல்லிவிட்டீங்க. பாண்டிச்சேரிக்கு ஆசைப்பட்டு அம்மா நக்கிருந்தே எனக்கு பாண்டிச்சேரி காலம்லாம் அதே நெசம். ஆனால் ஒரு வார்த்தை சொன்னீங்க பாரு, இங்கேலாம் உன்னை வைக்க மாட்டாங்க, பாண்டிச்சேரியில் கூட்டி போய் வச்சுருப்பாங்கடி. பிடிஞ்சி எந்திரிச்சு இந்தா இருக்கும் ஒரு பாண்டிச்சேரி பின்னாடி. இந்தா தெரியுது பாருங்க, இந்த மலை தான் எனக்கு விடியால எந்திரிச்சா சாயந்தரமும் பாண்டிச்சேரி மாதிரி தெரியுது. இதே பார்க்கு எனக்கு ஃபுல்லாக ஏமாற்றி கல்யாணம் முடிச்சுக்கிட்டு என்னாலதான் போகலையா.